முத்தலகுல பூமி உள்ள வந்தோன்னா ஷாக் ஆகி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க முத்தலகு. என்ன சொல்லுவாங்கன்னு பாத்துட்டு இருந்தா பூமியே சொல்றாரு, வீட்டுல யாரும் இல்லைன்னு தமிழ் கால் பண்ணா. நான் திண்ணையில படுத்துக்கிறேன், நீங்க எதுவும் நினைக்காம படுத்து தூங்குங்க. நம்மளுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு, நீங்களும் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. இப்போ என் மேல இருக்கிற கோபத்துலதான் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. முத்தலகு அதுக்கப்புறம் ஐயோ வேணான்னு சொல்லிட்டு வந்து இப்படி வயிற்று தள்ளிட்டு நிக்கிறத பாத்துட்டு நான் அவர் கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சிட்டேன்னு நினைக்கிறாரு போல இருக்கே, அசிங்கமா போச்சே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஸ்வேதா கால் பண்றாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட என் மேல அக்கறையே இல்லக்கா, ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு கேக்குறாங்க. என்னோட நிலைமை அப்படி, புரிஞ்சுக்கோ ஸ்வேதா அப்படின்னு சொல்றாங்க முத்தலகு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, உங்களுக்கும் மாமாக்கும் பிரச்சனை தான், நடுவுல நான் என்ன பண்ணேன், என்னோட குழந்தை என்ன பண்ணா? நீங்க நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வர்றீங்க, கரிமணி பாசி நீங்க தான் போடணும். நீங்க போட்டதுக்கு அப்புறம் தான் எங்க அம்மா சீர் செய்யணும்னு நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், உங்களை நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன்னு சொல்லிட்டு போன வச்சிடறாங்க. இங்க ரெஜினா அஞ்சலி கிட்ட என்ன நாளைக்கு ஃபங்க்ஷன் நடக்க போதான்னு கேட்க, ஆமா ஆமா முத்தலகு வருவா போல, இந்த ஸ்வேதா ஏன் இப்படி மாறிட்டான்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க அஞ்சலி. நீ டைவர்ஸ் பேப்பரை ரெடியா வச்சுக்கோமா, நாளைக்கு எப்படியாவது ட்ரிகர் பண்ணி அவகிட்ட சைன் வாங்கிடணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஃபங்க்ஷனுக்கு யாருமே கூப்பிடலையே அப்படின்னு ரெஜினா சொல்ல, நீ ஃபங்க்ஷனுக்கு வர ஓவரா பிஹேவ் பண்ணாத, எப்படியாவது வந்து டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கணும், வந்து சேரு, வரும்போது ஸ்வீட்டு பழம் எல்லாம் வாங்கிட்டு வா, நான் முழுகாம இருக்கேன்ல அப்படின்னு சொல்றாங்க அஞ்சலி. இருக்கிற மாதிரி நடிக்கிற, சரி நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க ரெஜினா. ஸ்வேதாவோட அம்மா வந்து ஸ்வர்ணத்துக்கிட்ட என்ன இன்னைக்கு வேலை ஜாஸ்தியோ அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா முத்தலகு இருந்தா பாதி வேலை அவளே இழுத்து போட்டுப்பா அப்படின்னு சொன்னோன்னா, எதுக்கு இப்ப முத்தலக பத்தி பேசுறீங்க, என் பேரனுக்காகவே அவ வீட்டை விட்டு போன மாதிரி இருக்கு, அவ வராம இருக்கிறது நல்லதுதான், அவ கண் திருஷ்டி பற்றும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்வேதாவோட அம்மா. இந்த வீட்டுக்கு ஸ்வேதாவும் குழந்தையும் பத்திரமா வர்றதுக்கு காரணமே முத்தலகு தான், அவளை இப்படி பேசுறீங்களேன்னு சொல்லிட்டு இருக்க ஸ்வேதா அங்க வந்துடுறாங்க. பூமியும் அங்க வர, அக்கா வந்துட்டாங்களா அப்படின்னு ஆசையா கேக்குறாங்க ஸ்வேதா. இல்ல அவ வரல, ஆனா கரிமணி பாசிய குடுத்து விட்டுருக்கா அப்படின்னு சொல்றாரு. முத்தலகையா கரிமணி பாசி போட சொன்ன அப்படின்னு ஸ்வேதா அம்மா கேக்குறாங்க. சொன்ன உடனே யாரு கண்ணு பற்றும்னு நீங்க சொன்னீங்களோ அவ கையாலேயே தான் ஸ்வேதா குழந்தைக்கு கரிமணி பாசி போடணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு சொல்றாங்க. முத்தலகு இல்லாத ஃபங்க்ஷன்ல நானும் கலந்துக்க மாட்டேன்னு பூமி சொல்றாரு. ஸ்வேதா அம்மா உடனே நீங்க இருந்த அஞ்சலி கூட தூளியில குழந்தைய போடுங்க, அப்பதான் முத்தலகோட கர்வம் குறையும்னு சொல்றாங்க. ஸ்வேதா உடனே நீ வாய மூடுமா, இப்பெல்லாம் ரொம்ப ஓவரா பேசின, உன நான் அப்புறம் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. தமிழும் முத்தலகோட அம்மாவும் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம முத்தலகு வயலுக்கு கிளம்புறாங்க. அப்ப திடீர்னு கார் வந்து நிக்குது. பூமி உள்ள இருந்து இறங்குறாரு. ஏன் என்ன வர முடியாதுன்னு சொல்ல வச்சு சங்கடப்படுத்துறீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது உள்ள இருந்து ஸ்வேதாவும் அமுதனும் இறங்குறாங்க. முத்தலகு ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடுறாங்க. பூமி தயங்கி நிக்க எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் முத்தலகு பூமியையும் உள்ள வர சொல்றாங்க. முத்தலகு காஃபி போட போறாங்க. ஸ்வேதா அவங்க அம்மா கிட்ட முத்தலகோட நூல் புடவை ஏதாவது இருந்தா கொண்டு வாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓ புடவை கூட முத்தலகு புடவைதான் வேணுமோ, அவ்வளவு ஒத்துமையாயிட்டீங்களோ அப்படின்னு கேக்குறாங்க முத்தலகோட அம்மா. அப்படியே பூவும் தேனும் எடுத்துட்டு வாங்கன்னு கேக்குறாங்க. எதுக்கு ஸ்வேதா அப்படின்னு முத்தலகு கேட்க, ஆமா நீங்க தூளியில குழந்தைய போட வரல, நீங்க இருக்கிற இடத்துலதான் என் குழந்தைய தூளியில போடணும், அதுக்காக தான் சொல்றாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. அடுத்த வாரம் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க முத்தலக ஃபங்க்ஷனுக்காக. ஆனா உள்ள வரும்போதே ரெஜினா முத்தலகு கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து கேக்குறாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.